இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்று வரும் மாசிமக தீர்த்தவாரியில் பக்தர்களுக்கு காட்சி தரும் 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகளை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பூங்குழலி, புதுச்சேரி கடற்கரையில் மாசிமக திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். புதுச்சேரி கடற்கரையுடைய 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் வண்ணமாக காட்சியளிக்கப்படுகின்றது. மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதமாகும். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன் தரும் என்பது ஐதீகம். அந்த வகையில் மாசி மாதத்தை ஒட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பல்வேறு இடங்களிலே மாசிமக பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வைத்துக்குப்பம் கடற்கரையிலே இந்த விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த பிரசித்தி பெற்ற விழுப்புரம் மாவட்டம், அதாவது ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காண்பித்துக் கொண்டிருப்பது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மேல்மனையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துடைய அந்த அம்மனை அலங்காரம் செய்து வைத்திருக்கின்றார்கள். ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கோயில்கள், அதாவது செஞ்சி ரங்கநாதர் கோயில், மேலும் திண்டிவனம் நல்லிடக்கோடார் கோயில், மேலும் சீனிவாச பெருமாள் கோயில், மேலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலிருந்தும் உற்சவ மூர்த்திகள் சுவாமிகள் இங்கு கொண்டு வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம், இந்த தூரம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் இங்கு இன்று அதிகாலை முதல் கொண்டு வரப்பட்டு இங்கு பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு தீர்த்தவாரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு என்பது காரணத்தினால் கடற்கரை ஓரம் மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றார்கள். மேலும் கடற்கரையில் இறங்கி அவர்கள் குளிக்கின்றார்கள். இருந்த போதிலும் அங்கு கடற்கரை நீராடும் போது இந்த கடற்பகுதி மிகவும் ஆழமாக இருக்கின்ற காரணத்தினால் போலீசார் அந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த பகுதியிலே கடலோர காவல்படையினரும் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட புதுச்சேரியுடைய வெள்ளை நகர பகுதி என்பது முழுவதுமாக பக்தர்களால் சூழ்ந்திருக்கிறது. புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலே சீருடை அணியாத போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் புதுச்சேரியுடைய வெள்ளை நகரமான இன்று நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வணிக நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்தும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று மாலை வரை இந்த உற்சவ மூர்த்திகள் இங்கு பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கின்றார்கள். அதனால் இன்று மாலை வரை இங்கு கூட்டம் இருக்கும் என்பது காரணத்திற்காக இன்று இரவு வரை இங்கு பகுதியில் முழுவதுமாக விளக்குகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பக்தர்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.